ஒரு 3 தாட்டை டெய்லி மார்னிங் நீங்கள் எழுந்ததுமே, காலையில் எழுந்ததுமே என்ன நினைப்போம்? ஃபஸ்ட்டு தாட் என்ன வரும்? காலையில் எழுந்ததுமே தமிழ் புரியுதில்ல எல்லாருக்கும்? தமிழ், இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி, மலையாளம், தமிழ், ஓகே. ஸோ காலையில் எழுந்ததுமே நம்மளோட ஃபஸ்ட்டு தாட் வந்து என்னவா இருக்கும்? ஐயோ லேட் ஆகிடுச்சு. யாருக்கெல்லாம் ஃபஸ்ட்டு தாட் அந்த மாதிரி வருது? ஐயோ லேட் ஆகிடுச்சு, ஐயோ தூங்கிட்டனே. ஓகே, ஸோ பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பணும் இல்லையா? மார்னிங் அந்த ஒரு 1 hour அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? ரொம்ப ப்ரெஷரைஸ்டாக இருக்கும். அப்போ எப்படி சிஸ்டர் மெடிடேட் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு வந்து கேட்குது. ஆனால் பாருங்கள், நம்மளோட மார்னிங் எப்படி ஸ்டார்ட் ஆகுதோ நம்மளோட ஹோல் டே அப்படி தான் வந்து இருக்கும். ஸோ காலையில் எது எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும், ஆனால் உங்கள் காலை நேரத்தை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல தாட்டோட வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். மேபி நீங்கள் 5 நிமிஷம் லேட்டாக எழுந்திருக்கலாம், உங்கள் குழந்தைக்காக அவசரமாக நீங்கள் சாப்பாடு கட்டி கொடுக்க வேண்டியதாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு வந்து அந்த ஹோல் டே நீங்கள் கிளம்பி வேலைக்கு போக வேண்டியதாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் காலையில் எழுந்த உடனேயே உங்களோட ஃபஸ்ட்டு தாட் ஏன் அப்படின்னா, என் மனசுக்கு எதை ஃபீட் பண்ணுறேனோ என்னோட ஹோல் டே அப்படி தான் இருக்கும். ஸோ உங்களோட முழு நாள் எப்படி இருக்கணும்னு விரும்புகிறீங்க? எப்படி இருக்கணும்? ஹாப்பியாக இருக்கணும். வெரி குட். அப்புறம் என்னோட ஃபுல் டே ஹாப்பியாக இருக்கணும். தென் வேற போதுமா? ஹாப்பினஸ் மட்டும் போதுமா? பாசிட்டிவாக இருக்கணும், பீஸ்ஃபுல்லாக இருக்கணும். யாரெல்லாம் கொஞ்சம் அமைதியாக இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? நல்லா இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? அமைதி, இந்த அன்பு, மகிழ்ச்சி இதெல்லாம் வெளியிலேருந்து வருமா, இல்லை எனக்குள்ளேயே அதெல்லாம் இருக்கா? சிஸ்டர், என் பிள்ளைங்க நல்லா இருந்தால் நான் நல்லா இருப்பேன், அவன் நான் கூப்பிட்டு எழுந்துட்டான் அப்படின்னா நான் ஹாப்பியாக இருப்பேன் அப்படின்னு வந்து நீங்கள் நினைக்கிறீங்க. பட் இதெல்லாமே வெளியில் கிடைக்காது. எங்கேயும் நம்ம ஆன்லைன் பர்ச்சேஸ்லாம் பண்ண முடியாது. ஸோ இந்த அமைதி, அன்பு, மகிழ்ச்சி இதெல்லாமே நாமளாகவே உருவாக்கி கொள்ள வேண்டிய விஷயங்கள். இது நமக்குள்ளே தான் இருக்குது. ஒரு சின்ன ஆக்டிவிட்டி பண்ணலாமா? நீங்கள் எந்திரிக்கலாம் வேண்டாம், நீங்கள் உட்காந்த இடத்துலையே நான் சொல்கிறத மட்டும் செஞ்சால் போதும். ரெடியா? யாரெல்லாம் ரெடி? ரெடி? ஓகே. ஸோ நான் வந்து சில வார்த்தைகள் சொல்லுவேன் வித் ஆக்ஷன். அதே மாதிரி நீங்கள் வந்து செஞ்சால் போதும். சரியா? ஓகே. ஸோ நீங்கள்லாம் கோஆப்ரேட் பண்ணிங்கன்னா என்னோட செஷன் சீக்கிரமாக முடிஞ்சிடும். அப்புறம் நீங்கள் கல்ச்சுரல்ஸ்லாம் ரொம்ப சந்தோஷமாக வந்து பார்க்கலாம். ஏன்னா எப்படியும் என்னை பேச கூப்பிட்ருக்காங்கன்னா நான் வந்து கொஞ்ச நேரமாவது பேசி தான் ஆகணும். ஓகே, ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். என்னோட சேர்ந்து ஃபஸ்ட்டு, இப்போ திடீர்னு உங்களுக்குள்ள நிறைய எனர்ஜி வந்துட்டா எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும்ல? நிறைய எனர்ஜி வந்துட்டா நல்லா இருக்கும்ல? ஓகே, ஸோ பவர் அப்படிங்கிறத இப்படி தான் காமிப்போம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஐ ஆம் பவர்ஃபுல், நான் சக்திசாலியானவன். ஏன்னா நான் என்ன சொல்கிறேனோ அப்படி தான் நான் ஆகிறேன். என்னை வேற யாரும் மாற்றலாம் முடியாது. என்னோட தாட்ஸ் தான் என்னை வந்து மாற்றும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு தாட் ஐ ஆம் பவர்ஃபுல். சொல்லுங்கள் பார்க்கலாம். ஐ ஆம் பவர்ஃபுல். இப்போ வித் ஆக்ஷன். என் கையில் ஒரு கையில் மைக் இருக்குது. ஸோ நான் ஒரு கையில் தான் பண்ண முடியும். நீங்கள் 2 கையில் பண்ணலாம். பண்ணலாமா? 2 கையில் பண்ணலாமா? ஸோ உங்கள் பேக்லாம் கொஞ்சம் கீழே பக்கத்தில் வச்சுக்கோங்க. ஆறு எம்டி சேர்ஸ் இருந்தால் அங்கே வச்சுக்கோங்க. ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். ஓகே, கைகளை வச்சுக்கோங்க. 2 கை. நான் ஏன்னா என் கை ஒரு கை தான் வேலை பார்க்கும் எனக்கு, இன்னொன்றுல மைக் இருக்குது, நான் கீழே வைக்க முடியாது. லெட்ஸ் ஸ்டார்ட். ஐ எம் பவர்ஃபுல். ஐ எம் பவர்ஃபுல். அப்படியா? ஐ எம் பவர்ஃபுல். ஐ எம் பவர்ஃபுல். ஐ எம் பவர்ஃபுல். சக்தி வந்துச்சா? வரலல்ல? ஸோ பவர்ஃபுல்லாக சொல்லுங்கள். அந்த குழந்தைங்களோட சவுண்டை விட உங்கள் சவுண்டு ஜாஸ்தியாக இருக்கணும். யார் அதிகமாக சத்தம் போடலாம்? ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். ஐ எம் பவர்ஃபுல். வெரி குட். ஐ எம் பவர்ஃபுல். ஐ எம் பவர்ஃபுல். ஓகே, செகண்ட், ஐ எம் பீஸ்ஃபுல். நான் அமைதியாக இருக்கேன் அப்படிங்கிறது. ஸோ அது எப்படி பண்ணணும் அப்படின்னா, 2 கையையும் ஐ எம் பீஸ்ஃபுல், கும்பிடுற மாதிரி, சாமி கும்பிடுற மாதிரி. புரிஞ்சிடுச்சா? ஐ எம் பீஸ்ஃபுல். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். உணர்ந்து நான் அந்த மாதிரி இருக்கேன், வார்த்தையாக இல்லாமல் அந்த உணர்வோடு நம்ம வந்து சொல்லலாம். லெட்ஸ் ஸ்டார்ட். ஐ எம் பீஸ்ஃபுல்.
Very good. I am peaceful. I am peaceful. Very good. Next. I am happy. ஓகே, நான் மகிழ்ச்சியாக இருக்கேன். பண்ணலாமா? எப்போதுமே சந்தோஷமாக இருந்தால் எப்படி இருக்கும்? கடவுள் நம்ம எல்லாருக்குமே பிளஸ் பண்ணியிருக்காரு. எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருப்பதற்கான வரத்தை அவர் நமக்கு கொடுத்துருக்கார். ஆனால் நாம் தான் அதை காணாமல் பண்ணிடுறோம். எப்படி இந்த வண்டிக்கு எங்கே வச்சாலும் காணாமல் போயிட்டோம்ல, தேடிட்டே இருப்போம். ஈவன் நிறைய பேர் கிளம்பி வரும்போது கூட சாவி எங்கப்பா அப்படின்னு வந்து நம்ம தேடிட்டு இருந்திருப்போம். பூட்டினா அப்படின்னு தேடிட்டு இருந்திருப்போம். அந்த மாதிரி நம்மக்கிட்ட வந்து அந்த கீ இருக்குது, பட் அந்த கீயை நாம தான் வந்து மிஸ் பண்ணிடுறோம். ஓகே, ஸோ இப்போ அடுத்தது பண்ணலாம். உங்களுக்குள்ளே நீங்கள் நினச்சிக்கோங்க, இந்த உலகத்துலேயே நான் தான்ப்பா ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இல்லையா? உங்கள் குழந்தையோட டான்ஸை பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதை விட நீங்கள் வந்து ரொம்ப சந்தோஷமானவங்க. ஓகே, ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். என்னோட சேர்ந்து நீங்கள் வந்து பண்ணலாம். ஐ எம் ஹாப்பி. 2 கையும் வச்சு ஐ எம் ஹாப்பி. ஐ எம் ஹாப்பி. ஐ எம் ஹாப்பி. வெரி குட். அடுத்தது ஒன்று தான், அவ்வளோதான் ஹோம்ஒர்க் உங்களுக்கு. அடுத்தது ஐ எம் கேர் ஃப்ரீ. நான் வந்து எந்த கவலையுமே இல்லை, கவலை இல்லாதவனா நான் வந்து இருக்கேன். ஓகேவா? என்னோட சேர்ந்து பண்ணுறீங்களா? ஐ எம் ரொம்ப கை நீட்டினா பக்கத்தில் இருக்கவங்கள இடிச்சிடும், அதனால் கொஞ்சமாக கை நீட்டிக்கோங்க. இப்படி பண்ணும்போது எல்லா கவலையும் அவங்கள விட்டு போயிடுச்சுன்னு நினச்சிக்கோங்க. ஓகேவா? ஐ எம் கேர் ஃப்ரீ. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ, மற்றவங்கள இடிக்காம. ஐ எம் கேர் ஃப்ரீ. ஐ எம் கேர் ஃப்ரீ. தேங்க்யூ. ஓகே, இன்றைய நாளோட நம்மளோட செஷனுக்கு நம்ம வந்து போகலாம். பேரண்டிங் பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேரண்டிங் அப்படின்னா என்ன? குழந்தை வளர்ப்பு அப்படிங்கிறது. அதை தாங்க வளர்த்துட்ருக்கோம் இல்லையா? யோசிச்சு பாருங்கள், ஃபஸ்ட்டு டே நீங்கள் கன்சீவ் ஆகிருக்கீங்க அப்படின்ற ஒரு வார்த்தை கேட்கும்போது நீங்கள் ரொம்ப நாள் காத்திருந்து ஒரு குழந்தை, ஒரு குட்டி குட்டி கைகள், ஒரு குட்டி குட்டி கால்கள் நம்ம வீட்டுக்கு வரப்போகுது அப்படிங்கும்போது உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும். யாருக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த நியூஸை கேட்கும்போது? வா, வெரி குட். அப்புறம் இப்போ எப்படி இருக்கு? அது பிறந்ததுக்கப்புறம் எப்படி இருந்துச்சு? அன்னைக்கு சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் எப்படி இருக்கு? முடியல, சமாளிக்க முடியல. ஓகே, என்ன ஃபீல் பண்ணுறீங்க? குழந்தை வளர்ப்பு சந்தோஷமாக இருக்கா இல்லை அவஸ்தையாக இருக்கா? ரெண்டுமே இருக்கு. ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கு, இன்னொரு பக்கம் இந்த சந்தோஷத்தை தாங்க முடியலையே அப்படின்னு வந்து இருக்கு இல்லையா? யோசிச்சு பாருங்க, எவ்வளோ காத்திருந்து, எவ்வளோ ப்ரேயர்ஸ்க்கு அப்புறம், எவ்வளோ மெடிசின்ஸ்லாம் எடுத்ததுக்கப்புறம், எவ்வளோ விஷயத்துக்கு அப்புறம் எனக்கு இது வந்து கிடச்சிருக்கு. சந்தோஷமாக நான் அதை வந்து வெல்கம் பண்ணேன். ஆனால் ஒவ்வொரு நாளும் கிராஸ் பண்ணுறது எப்படி இருக்கு? அடிக்கவும் முடியல, திட்டவும் முடியல, சொன்ன பேச்சு கேட்கவும் மாட்டேங்கிறாங்க. கஷ்டப்பட்டு சாப்பாடு பண்ணி கொடுத்தா என்ன பண்ணுறாங்க? சாப்பிட மாட்டேன்றாங்க. என்ன கொடுக்கறதுனே தெரியலை. டெய்லி டப்பா வந்து வந்துடுது இல்லையா? ஸோ பேரண்டிங் அப்படிங்கிறது ஹாப்பி பேரண்டிங்காக இருக்கா இல்லை ஸ்ட்ரெஸ்ஃபுல் பேரண்டிங்காக இருக்கா? ஸ்ட்ரெஸ்ஃபுல் பேரண்டிங்காக வந்து மாறிடுச்சு. ஆனால் பேரண்டிங் அப்படிங்கிறது, அதாவது குழந்தை வளர்ப்பு அப்படின்னாலே என்னோட குழந்தைய ஃபிசிக்கலி, மென்டலி, இமோஷ்னலி, சோஷியலி நான் வந்து டெவலப் பண்ணணும். ஆனால் மோஸ்ட்லி நம்ம எல்லாருமே எதில் கவனம் வைக்கிறோம் அப்படின்னா, நல்லா சாப்பிட்ணும் தானே, நல்லா சாப்பிட்ணும், நான் கொடுக்கறதெல்லாம் சாப்பிட்ணும், என்ன போடுறனோ அதெல்லாம் சாப்பிட்ணும். சாப்பிட்லன்னா அது நல்ல குழந்தை கிடையாது. சாப்பிட்லங்கிறக்காக ஒவ்வொரு வீட்லேயும் நடக்கிற போராட்டம் ஏகப்பட்ட பெரிய போராட்டமாக வந்து இருக்கா இல்லையா? இருக்கு. ஸோ ஓகே, உங்கள் குழந்தை எப்படி சாப்பிட வைக்கிறீங்க? வா, வெரி குட். ஃபோன், யூனிவர்சல் ஆன்சர் வந்து ஃபோனில் என்ன காமிக்கிறீங்க? அந்த அதெல்லாம் இதெல்லாம் காமிக்கிறீங்க, அந்த சேனல், அது விரும்பி பார்க்குற சேனல்லாம். அது பிறந்ததுமே ஃபோன் காமிச்சாதான் சாப்பிடுவேன்னு சொன்னிச்சா? இல்லை. அது யார் ஸ்டார்ட் பண்ணா? நான் தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஏன் இப்போ நீங்கள்லாம் சின்ன வயசில் சாப்பிடும்போது யாரெல்லாம் ஃபோன் பார்த்தா தான் சாப்பிட்டீங்க? ஃபோனே இல்லை, அதனால ஃபோன் பார்க்கல. ஓகே, உங்களெல்லாம் எப்படி சாப்பிட வச்சாங்க? நிலா காமிச்சு சாப்பிட வச்சாங்க. அப்புறம்
வேடிக்கை பார்த்து அப்புறம் நம்மளோட அம்மா பாட்டி எப்படி ஊட்டியிருப்பாங்க? ஓகே, அப்போ நீங்கள் சொல்ல அஷ்டம் நாங்கள்லாம் அடம் பிடிக்கல, இவங்கெல்லாம் அடம் பிடிக்கிற, நமக்கு பொறுமை இல்லைங்க, புரியுதா? ஸோ அப்பவும் நம்ம குழந்தைங்க தான், இப்போவும் நமக்கு இருக்கவங்க குழந்தைங்க தான். ஆனால் நான் அந்த குழந்தைக்கு எனக்கு கிடைக்காத எல்லாவற்றையும் என்னுடைய குழந்தை அடைந்து விட வேண்டும் அப்படிங்கிற ஒரு ப்ரெஷரை நானும் கிரியேட் பண்ணிக்கிறேன். அண்ட் என்னோட குழந்தைக்கும் என்ன பண்ணுறேன்? அந்த ப்ரெஷரை கொடுக்க ஆரம்பிச்சிடுறேன். எஸ் ஆர் நோ? எஸ் இல்லையா? ஆனால் என்னைக்காவது பொறுமையாக உட்காந்து நான் தானே அதுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணேன். ஃபஸ்ட்டு அதை அடம் பிடிக்கும்போது கொஞ்ச நேரம் வேணால் நான் தூக்கிட்டு சுற்றி இருக்கலாம், இல்லை கொஞ்ச நேரம் நான் வந்து அதுக்கு ஏதாவது பேசியிருக்கலாம். ஆனால் நான் எதை யூஸ் பண்ணேன்? என்ன டூலை நான் யூஸ் பண்ணேன்? ஃபோன். ஸோ இப்போ என்ன சொல்கிறேன்? இப்போ அதுக்கு 6 வயசு ஆகிடுச்சு, 7 வயசு ஆகிடுச்சு, மேபி அது 10 இயர்ஸில் இருக்கலாம். இப்போ என்ன சொல்கிறேன்? ஃபோன் கீழே வைக்க மாட்டேங்குது. ஸோ கரெக்ஷன் அதுக்கிட்ட வேணுமா என்கிட்ட வேணுமா? யார்கிட்ட வேணும்? யார் மாற்றிக்கணும்? என்னம்மா? ஃபோன். ஓகே, ஃபோன் நல்லதா கெட்டதா? யாரெல்லாம் ஃபோன் கெட்டதுன்னு சொல்கிறீங்க? ஃபோன் நல்லதுன்னு யாரெல்லாம் சொல்கிறீங்க? என்னங்க எதுக்குமே கை தூக்க மாட்டேங்கிறீங்க? கேட்குதா கேட்கலையா? எஸ். ஸோ ஃபோன் கெட்டது கிடையாது. ஒரு சிம்பிள் நான் வந்து ஒரு யோகா கிளாஸ் போகணுன்னு விரும்புகிறேங்க. நான் டெய்லி வந்து ஒரு ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் நான் வந்து எக்ஸ்கியூஸ் மீ மேம். ஓகே, தேங்க்யூ. ஸோ ஃபோன்லாம் கெட்டது இல்லைங்க. எதுக்கு கண்டுபிடிச்சாங்க ஃபோனை? நம்மளோட வேலைகளை ஈஸியாக, இப்போ நீங்கள் வீட்டில் இருக்கீங்க, திடீர்னு உங்கள் வீட்டில் பால் இல்லை ஏதோ ஒன்று தேவை, டக்குன்னு இப்போ யாராவது எங்கேயாவது இருக்காங்க, அவங்கக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணணுன்னா என்ன பண்ணலாம்? ஃபோனில். இப்போ முன்னாடியெல்லாம் இந்த மாதிரி கல்ச்சுரல்ஸ்லாம் வைக்கும்போது நம்ம ஸ்கூலுக்கு வந்து தான் ப்ராக்டிஸ் பண்ண முடியும், ஏன்னா ஸ்கூலில் தான் எல்லாமே இருக்கும். இப்போ என்ன பண்ணுவாங்க? ஃபோனில் அனுப்பிச்சிடுவாங்க. வீட்லேயே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? அதெல்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ண வைக்கலாம். உங்கள் குழந்தை என்னெல்லாம் பண்ணுதுன்னு வீட்டில் இருந்தே கூட பார்க்குற அளவுக்கு நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்து வந்துடுச்சு. ஸோ தட் ஃபோன் அப்படிங்கிறது கெட்டது கிடையாது. அதை நான் எப்படி பயன்படுத்துகிறேன், எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக அதை நான் வந்து யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான். ஃபோன் பேசுகிறதுக்காக, கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனால் இப்போ அதை தவிர மற்ற எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா? அப்படி தானே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, சிஸ்டர் நம்ம முன்னாடியெல்லாம் லேண்ட்லைன் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். லேண்ட்லைன் யாரெல்லாம் லேண்ட்லைன் யூஸ் பண்ணியிருக்கீங்க? லேண்ட்லைன் பார்த்துருக்கோம், கொஞ்சம் நிறைய யங் மதர்ஸ் பார்த்ததே இல்லை. ஸோ லேண்ட்லைன் யூஸ் பண்ணும்போது ஒரு 40 நம்பர் 50 நம்பர் நமக்கு ஞாபகம் இருக்கும். இந்த பட்டன் ஃபோன் யாரெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க? பட்டன் ஃபோன் குட். இப்போ யார் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க? இல்லை, இப்போ எல்லாமே ஆண்ட்ராய்ட், ஸ்மார்ட் ஃபோன், ஐஃபோன். என்னம்மா? பிறந்ததுமே ஐஃபோனில் தான் பிறக்குது. குட். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பட்டன் ஃபோன் யூஸ் பண்ணும்போது கூட எவ்வளோ நம்பர்ஸ் நமக்கு ஞாபகம் இருந்துச்சா இல்லையா? இப்போ என் நம்பர் எனக்கு ஞாபகம் இருக்கா? யாருக்கெல்லாம் உங்கள் நம்பர் ஞாபகம் இருக்குது? யாராவது உங்ககிட்ட நம்பர்? வெரி குட், உங்களுக்காக பிக் கிளாப் பண்ணிக்கோங்க. அட்லீஸ்ட் உங்கள் நம்பராவது ஞாபகம் ஞாபகம் இருக்குது. எத்தனை ஃபோன் நம்பர்ஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்குது? யோசிச்சு பாருங்க. எவ்வளோ? 5 ஃபேமிலி மெம்பர்ஸ் 1, நீங்கள் அண்ட் உங்கள் ஹஸ்பண்ட், உங்கள் மாமியார் மாமனார். ஓகே, குட். 10 நம்பர்ஸ். வெரி குட். அட்லீஸ்ட் 10 நம்பர்ஸாவது எனக்கு ஞாபகம் இருக்குது. ஸோ ஃபோன் கம்யூனிகேஷனுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணப்பட்டது. ஆனால் நான் என்ன பண்ணுறேன் இன்னைக்கு எத்தனை பேர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுனீங்க? பேசவே இல்லை. ஆனால் ஃபோன் பார்த்தீங்களா? இன்னைக்கு என்னென்ன பார்த்தீங்க ஃபோனில்? வாட்ஸ்அப் பார்த்தேன், ஷார்ட்ஸ் பார்த்தேன், வீடியோஸ் பார்த்தேன், சம் சாங்ஸ், இதெல்லாமே. அப்போ எதுக்கு யூஸ் பண்ணப்பட்டதோ அதை தவிர மற்ற எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்? அதில் பண்ணிகிட்ருக்கேன் ஆனால் நான் என்ன சொல்கிறேன்? என் குழந்தை ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது. நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்? ஃபோன் வச்சுட்டு தாங்க இருப்பேன். நான் சாப்பிடும்போது ஃபோன் பேசுவேன், நான் படுக்கும்போது ஃபோன் பார்ப்பேன், எல்லா டைமுமே நான் ஃபோன் பார்ப்பேன். ஆனால் என் குழந்தை மட்டும் என்ன பண்ணக்கூடாது?
இல்லையா? நான் ஸ்கூல் படிக்கும்போது நான் எல்லாத்துலேயும் முட்டை, ஆனால் என் குழந்தை என்ன பண்ணும், எல்லாத்துலேயும் 100க்கு 105 வாங்கிடணும். எப்படிங்க சாத்தியம்? ஸோ நான் எதெல்லாம் அடையலையோ என்னோட வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் என் குழந்தைக்கு நான் என்ன பண்ணிடணும், அது எல்லாத்தையுமே கொடுத்துடணும். உங்கள் நல்ல எண்ணம் நல்லது தாங்க, தப்பே கிடையாது. யாரெல்லாம் அப்படி நினைக்கிறீங்க, எனக்கு கிடைக்காத எல்லாத்தையுமே என் குழந்தைக்கு கொடுத்துடணும்? ஓகே. ஸோ ஸ்கூலுக்கு அப்புறம் அப்பார்ட் ஃப்ரம் த ஸ்கூல் உங்கள் குழந்தை என்னெல்லாம் கிளாஸ் அட்டென்ட் பண்ணுறாங்க? ஸ்கூலை தவிர என்னெல்லாம் எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் உங்கள் குழந்தைங்க அட்டென்ட் பண்ணுறாங்க? ஸ்கூல் போகிறதே பெரிய விஷயமா இருக்கா? ட்ராயிங் போகிறாங்க. நான் ரீசெண்டாக இந்த சம்மர் வந்துடுச்சுல்ல, நேற்று கூட ஒரு 2-3 பேரண்ட்ஸை மீட் பண்ணேன். ஸோ அவங்க சிஸ்டர் என் பையனை இப்போ ஹிந்தி கிளாஸ் போடணும், அப்போ போட்டுட்டேன், ஹிந்தி கிளாஸ் விடணும், அப்புறமா நான் கிரிக்கெட் கிளாஸ் விடணும், ஈவினிங் அவனுக்கு வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் விட்டுருக்கேன், அதுக்கப்புறம் வயலின். என்னப்பா பண்ணுவான், லீவா? அவன் நினைப்பா ஸ்கூல் போகிறதே பெட்டர். ஏன் இதெல்லாம் பண்ணுறேன்? அவனுக்கு பிடிச்சி பண்ணுறேன்னா, இல்லை அவன் கேட்டனால பண்ணுறேன்னா, இல்லை என்கிட்ட காசு இருக்குன்னு பண்ணுறேன்னா, இல்லை என் பக்கத்து வீட்டு குழந்தை அது பண்ணுறதுனால நான் பண்ணுறேன்னா? என்ன சமத்தா இருக்கீங்க, உங்களுக்கு செஷனே வேண்டாம் போல இருக்கு. ஓகே. ஸோ கம்பேரிசன். என் குழந்தை நல்லா தான் இருக்கு, எது வரைக்கும்? பக்கத்து வீட்டு குழந்தைய பார்க்காத வரைக்கும், என் ஃப்ரெண்டோட குழந்தைய பார்க்காத வரைக்கும், இல்லையா? அவன் அதில் சேர்ந்துருக்கானா, நீ ஏன் சேரலை? உனக்கு பிடிச்சதுல சேருன்னு சொல்கிறேன்னா, அவன் இதில் சேர்ந்துருக்கான், நீயும் சேருன்னு சொல்கிறேனா? வெரி குட். பாருங்க, அப்போ அதெல்லாம் கரெக்டா? அப்போ என் குழந்தைய உங்கள் குழந்தைய ரொம்ப நேசிக்கிறீங்களா இல்லையா? நேசிக்கிறீங்க தானே. ஆனால் இவ்வளோ ப்ரெஷர் பண்ணுறோமே, அதுக்கு நான் அப்படியேவும் விட முடியாது. அவனுக்கு பிடிச்சதை நம்மளால் முடிஞ்சதை என்ன பண்ணலாம், கண்டிப்பாக வந்து பண்ணலாம். ஸோ பேரண்டிங் அப்படிங்கிறது என் சக்திக்கு மீறி செய்யக்கூடிய ஒரு விஷயமே வந்து கிடையாது. என்னுடைய சக்தி என்னங்கிறத என் குழந்தைக்கு நான் சொல்லி தான் ஆகணும். அப்போது எப்போதுமே உங்கள் சக்திக்கு மீறின விஷயத்தை உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்துட்ருக்கீங்களா, இல்லை உங்கள் சக்திக்கு உட்பட்ட விஷயங்களை கொடுத்துட்ருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க. எஸ். ஆனால் ஒன்ஸ் இன் அ வைல் ஓகே, எப்போவாவது வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு பர்த்டே வருது, வேறு ஏதாவது விஷயம் வருது. நம்மெல்லாம் பார்த்தீங்கன்னா நோ அப்படின்னு சொல்கிறத கேட்டு வளர்ந்த ஜென்ரேஷன். ஆனால் இன்னைக்கு இருக்க குழந்தைங்களுக்கு நோ அப்படின்னே சொல்ல முடியாது. எதை கேட்டாலும் ஒன்று கேட்டால் 2 4 நான் வாங்கி கொடுக்கலன்னா வேற யாராவது வாங்கி கொடுத்துடுவாங்க. நம்மலாம் என்ன பணக்காரங்களா இருந்தாலும் தீபாவளி பொங்கலுக்கு மட்டும் ட்ரெஸ் கிடைக்கும். இப்பெல்லாம் கடைக்கு போனேன், இந்த ட்ரெஸ் அழகாக இருந்தது, ஆன்லைனில் பார்த்தேன், ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது, வாங்கிட்டேன், இல்லையா? ஸோ என் குழந்தைக்கு நோ அப்படின்ற வார்த்தையை கேட்க நான் பழக்கியிருக்கேனா? இன்னைக்கு விட்டமின் N டிஃபிஷியன்சி இருக்குது. ஸோ நம்ம குழந்தைங்க சின்ன வயசுலேருந்து வரும்போது அந்தந்த டைம் ப்ராப்பரான இன்ஜெக்ஷன்ஸ்லாம் போட்டு வளர்க்குறோம். அந்த அவேர்னஸ் எல்லாமே கண்டிப்பாக நம்ம தமிழ்நாடுல வந்து இருக்குது. ஹெல்த் வைஸ் அந்த குழந்தைய ரொம்ப நல்லா நம்ம வந்து வளர்க்குறோம். பட் மென்டலி நம்ம ஸ்ட்ராங்காக வளர்க்குறோமா? என் குழந்தைக்கு இந்த சாப்பாடு கொடுக்குறேன், அதை கொடுக்குறேன், யூடியூப்பில் பார்த்து புதுசாக ட்ரை பண்ணி கொடுக்குறேன், அதில் ப்ரோட்டீன், கார்ப்ஸ் எல்லாமே, ஃபைபர் எல்லாமே வந்து ஈக்குவலாக இருக்குது அப்படின்லாம் நான் யோசிக்கிறேன். ஆனால் என் குழந்தை மென்டலி ஸ்ட்ராங்காக இருக்கா, இமோஷ்னலி ஸ்ட்ராங்காக இருக்கா, ஸ்டேபிளாக இருக்கா? இப்போது ஒரு குழந்தை சின்ன வயசுலலாம், நம்ம சின்ன வயசில் இருக்கும்ப இந்த கை கால்லாம் ஸ்ட்ராங் இல்லைன்னா அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க, நல்லா போட்டு நீவி அப்படியே வந்து மசாஜ்லாம் பண்ணி விடுவாங்கல்ல. அப்போ எந்த அளவுக்கு இந்த ஃபிசிக்கலி இந்த பாடிக்கு எவ்வளோ ஒர்க் கொடுக்குறோமோ உடம்பு அந்த மசில்ஸ்லாம் நல்லா க்ரோ ஆகுது, ஸ்ட்ராங் ஆகுது. பட் மைண்ட் ஸ்ட்ராங் ஆகணும், இமோஷ்னலி அவங்க வந்து ஸ்ட்ரென்தன் ஆகணும் அப்படின்னா தேவையில்லாத விஷயங்களுக்கு நான் என்ன பண்ணணும், நோ அப்படின்னு சொல்லி பழகணும். தைரியம் இருக்கா? வளர்த்துக்கோங்க. அழுந்தான், ஏன்னா நான் அதுக்கிட்ட நோ அப்படிங்கிற வேர்டை இன்ட்ரடியூஸ் பண்ணலை. ஸோ நான் சின்ன வயசுல இருந்து அது அழும் அப்படின்னு நான் அது கேட்குற எல்லாத்தையுமே கொடுத்து நான் வந்து பழகிட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன்.
அப்புறம் ஓகே, வீட்டில் இருக்கும்போது ஓகே, ஸ்கூலுக்கு வரும்போது ஓகே. பட் எப்போ அவனோட 16 இயர்ஸ் 17 இயர்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு வெளியில் போவானோ, சொசைட்டியை ஃபேஸ் பண்ணுவானோ, நிறைய நோஸை அவன் ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஃபிசிக்கலி உங்கள் குழந்தைய ஸ்ட்ராங்காக வளர்த்துட்டீங்க, நிறைய ஃபெசிலிட்டிஸ் அண்ட் கம்ஃபர்ட்ஸை கொடுத்துட்டீங்க, பட் மனசை ஸ்ட்ராங்காக்கியிருக்கீங்களா? நிறைய குழந்தைங்க 16 ஓகே 12th மார்க் குறைஞ்சிடுச்சு, நான் கேட்ட கோர்ஸ் எனக்கு கிடைக்கல, என் ஃப்ரெண்டு படிக்கிற காலேஜில் எனக்கு சீட்டு கிடைக்கல, எவ்வளோ ஆப்போசிட் ஆகிடுறாங்க. அப்புறம் நினைக்கிறேன், நான் அன்பாக தானே வளர்த்தேன், எல்லாம் கொடுத்து தானே வளர்த்தேன். என்ன மிஸ்டேக், எங்கே எப்போ நோ சொல்லணுமோ அப்போ நான் என்ன பண்ணல சொல்லுங்க. நோ சொல்லலை, ஆனால் நம்மளாம் நோ 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 இது நோ, உனக்கு ஒரு பென்சில் வாங்கி, இப்போ ஒரு பென்சில் வந்தாப்பா, ஒரு பாக்ஸ் பென்சில் வச்சுக்க, ஒரு க்ரையான்ஸ் இருந்தால் நீ வாட்டர் கலரையே வச்சுக்க அப்படின்னு வளர்க்க ஆரம்பிச்சிட்டோம். பட் அது அன்பு கிடையாது, அது அட்டாச்மெண்ட். ரொம்ப பேம்பர் பண்ணுறோம். நான் எதுவும் கொடுக்காதீங்கன்னு சொல்லலை, எது தேவையோ அதை கொடுங்க. அந்த குழந்தைக்கு அந்த வயசுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கொடுங்க. ஒரு சின்ன என்னோட ஒரு மனசை தொட்ட ஒரு விஷயம், ஒரு பையனுக்கு ஒரு 8 இயர்ஸ் பாய், அவனுக்கு இந்த பட்டர்ஃப்ளைனா ரொம்ப பிடிக்கும். ஸோ அவனோட வீட்டில் ஒரு கார்டன் இருக்குது. அந்த கார்டனில் அந்த கம்பளி புழு கூடு கட்டியிருக்கு. ஸோ அவன் பார்க்குறான், அந்த கூட்டில் இருந்து அந்த கூட்டை உடைச்சிட்டு பட்டர்ஃப்ளை வெளியில் வர டைம் அவனுக்கு அது ரொம்ப குட்டி ஹோலில் அது வெளியில் வந்துட்டுருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு வெளியில் வருது, அதனால் வெளியில் வரவே முடியல. அப்போ இந்த பையன் என்ன பண்ணுறான், ஐயோ அந்த பட்டர்ஃப்ளை ரொம்ப கஷ்டப்படுதே அப்படின்னு அந்த கூட்டை ஒரு பிளேடு வச்சு கீறி விட்டுடுறான். பட்டர்ஃப்ளை வெளியில் வந்துச்சு கஷ்டமே படாமல். கொஞ்ச நேரத்தில் அது அசையவே இல்லை, செத்து போயிடுச்சு. ஏன்? என்ன நடந்துச்சு? எப்போ அந்த பட்டர்ஃப்ளை அந்த சின்ன ஹோல்ல இருந்து அது உடம்ப வளைச்சு நெளிச்சு அது கஷ்டப்பட்டு வெளியில வருதோ, அப்பதான் அதோட விங்ஸ்க்கு ஸ்ட்ரென்த் கிடைக்குது. அப்பதான் அது ரொம்ப சாஃப்டா, ரொம்ப பியூட்டிஃபுல்லா, ரொம்ப அழகா அதை ஃப்ளை பண்ண ஆரம்பிக்குது. ஆனா அது கஷ்டப்படக்கூடாதுன்னு நான் என்ன பண்ணிட்டேன், அதோட ஓன் டேலண்ட், ஓன் கெப்பாசிட்டியை என்னோட அன்பு இல்லை, என்னோட அட்டாச்மெண்ட்ல என்ன பண்ணிட்டேன், அந்த பட்டர்ஃப்ளை வேற யாரும் இல்லை, நம்ம குழந்தைங்க மேலே வச்சிருக்கக்கூடிய அபரிமிதமான அன்பு. அன்புங்கிறத விட அட்டாச்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அன்பை வளங்க, அன்பை காமிங்க. எப்படி நம்ம பொருட்களை வாங்கி கொடுக்குறோமோ அதை விட அதிகமாக வேல்யூஸ் கற்றுக் கொடுங்க. எங்கே நோ சொல்லணுமோ அங்கே நோ சொல்லுங்க. அண்ட் இதெல்லாம் நான் பண்ணணும்னா நான் எப்படி இருக்கணும்? உங்களோட பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? உங்களோட முதல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? உங்களோட மிகப்பெரிய பொறுப்பு என்ன? உங்களுக்கு என்ன தோணுது? நான் இங்கே மார்க்லாம் போட போகிறது இல்லைங்க, நீங்கள் 100க்கு 100 ஓகே கோல்டன் ஸ்டார் உங்களுக்கு கொடுத்துட்டேனோ. ஸோ உங்களோட பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? உங்களோட பொறுப்பு என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களுக்கு தோன்றதை சொல்லுங்கள். உங்களோட ஆன்சர் கரெக்டு தான், தாராளமாக சொல்லுங்கள். என்னம்மா? வெரி குட். என் குழந்தைங்கள கரெக்டாக வளர்க்கணும். குட். அப்புறம் தைரியமாக வளர்க்கணும். நல்ல விஷயம், ரொம்ப நல்லது. அப்புறம் என்னம்மா? வெரி குட். என் பையனை நான் ரொம்ப பொறுப்பாக வளர்க்கணும். அப்புறம் தென் வேற உங்கள் பொறுப்பு என்னன்னு நினைக்கிறீங்க? தாராளமாக சொல்லலாம். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். நீங்கள் வாழ்கிறதே எதுக்காக? வாவ், யூனிவர்சல் ஆன்சர். எங்கேயுமே இந்த ஆன்சர் மாறினதே இல்லைங்க, எங்கேயாவது மாறும்னு நினச்சேன். ஓகே, பரவாயில்ல. கண்டிப்பாக நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோன்னா, என்னோட மிகப்பெரிய பொறுப்பு என் ஃபேமிலியை பார்த்துக்கணும், என் குழந்தைங்கள பார்த்துக்கணும், என் கணவரை பார்த்துக்கணும், என் வீட்டை பார்த்துக்கணும். பட் இது எல்லாமே பண்ணக்கூடியவங்க யார்? நான் என் வீட்டுக்காக தான் கஷ்டப்படுறேன், என் வீட்டுக்காக தான் உழைக்கிறேன், என் வீட்டுக்காக தான் இவ்வளோ டிஸ்டன்ஸில் நான் இருக்கேன் சொல்கிறோம் இல்லையா? ஆனால் இதெல்லாம் பண்ணுற இத்தனை பொறுப்புகளையும் சரியாக பார்க்கக்கூடிய நான் எப்படி இருக்கணும்? ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா, என்னோட முதல் பொறுப்பு என்னை நான் கவனித்து கொள்வது. அப்படின்னா பிள்ளைங்களை கவனிக்காமல் இருக்கணும்னு கிடையாது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள்,
இப்போ வந்து நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க, வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு ரொம்ப டேஸ்டான உணவை சமைச்சு கொடுப்பீங்க, உங்கள் பசங்கக்கிட்ட நல்லா நீங்கள் வந்து நடந்துப்பீங்க. ஆனால் அதே இது என்னைக்கு நீங்கள் கோவமாக இருக்கீங்க, நீங்கள் ப்ரெஷரைஸ்டாக இருக்கீங்க, நீங்கள் டென்ஸ்டாக இருக்கீங்களோ அன்னைக்கு உங்கள் வீட்டோட பாத்திரங்கள் கூட பேச ஆரம்பிச்சிடும். அன்னைக்கு என்னதான் போட்டு சமைச்சாலும் அந்த சாப்பாடு எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா? நல்லா இருக்குமா? கிடையாது. அதாவது அந்த சாப்பாடை சாப்பிடும்போதே நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? அப்போ அவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னா நான் என்ன பண்ணணும்? என் குழந்தையோட பிரைட் ஃப்யூச்சரை உருவாக்க நான் வந்து போராடுறேன், கஷ்டப்படுறேன், சம்பாதிக்கிறேன், எல்லாமே பண்ணுறேன். பட் என் குழந்தையோட பிரைட் ஃப்யூச்சர் நல்லா இருக்கணும்னா என் குழந்தையோட ப்ரெசண்ட்டில் நான் எவ்வளோ குவாலிட்டி டைம் என் குழந்தைகிட்ட நான் ஸ்பெண்ட் பண்ணுறேன். அந்த காலத்தில் ஈவன் என்னோட அம்மா கூட சாப்பாடு ஊட்டும் போதோ இல்லை சாதம் போடும்போதோ சாதத்தோடு சேர்த்து கதைகளை சொல்லி வளர்த்தாங்க. தலை சீவி விடும்போது நல்ல பண்புகளை சொல்லி வளர்த்தாங்க, பேசினாங்க, நிறைய பேசினாங்க. நான் முறை மேடை ஏறும்போது என்னோடய மதர் டங் வந்து மலையாளம். ஸோ தட் எனக்கு வந்து கொஞ்சம் நல்லா வந்து பேச முடியல, நல்லா பார்ட்டிசிபேட் பண்ண முடியல. அப்போ அவங்க சமைச்சுக்கிட்டே எனக்கு ஒரு பெரிய லெக்சரே எடுத்தாங்க. நீ வந்து இந்த வார்த்தைக்கு இப்படி உன் கையை அசைக்கணும், இந்த வாய்ஸ் மாடல். அவங்க வந்து ரொம்பலாம் படிக்கலை, வெறும் ஸ்கூல் ஸ்டடீஸ் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. எனக்கு கீழே இருக்கவங்களையும் அவங்க கவனிக்கணும். ஆனால் அவங்க சமைக்கும்ப என்ன சொல்லி வளர்த்தாங்க? நீ எப்படி இருக்கியோ அப்படி தான் உன் தம்பி தங்கச்சி இருப்பாங்க. நீ பேசும்போது உனக்கு தெரியவே இல்லைனாலும் தைரியமாக பேசு, தென் இந்த மாதிரி பேசு. அப்போது அவங்க ஈவன் நம்ம பேரண்ட்ஸ் நம்மளோட அவங்க துணி துவைச்சாலும் சமைச்சாலும் நம்மகிட்ட பேசிகிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு நான் ஓகே, நான் காலையில் வேலைக்கு போகிறேன், சாயந்தரம் வரேன், ஓகே. பட் ஒரு 30 நிமிஷம் உங்கள் குழந்தைக்காக தானே எல்லாமே பண்ணுறீங்க. அந்த குழந்தையோட அவங்க சொல்கிற விஷயத்த கேட்க கொஞ்ச நேரம் நான் இப்போ ஸ்பெண்ட் பண்ணலன்னா எப்போ நான் அவங்கக்கிட்ட பேசணும்னு நினைக்கிறேனோ அப்போ அவங்க நான் சொல்கிறத கேட்கவே மாட்டாங்க. மொபைல் நான் தான் கொடுத்து பழகினேன். இன்றைக்கி நான் அவங்க சொல்கிறத கேட்குறதில்ல. ஸோ நாளைக்கு நான் அவங்கக்கிட்ட பேசணுங்கும் போது அவங்க நான் பேசுகிறத கேட்பாங்களா? கிடையவே கிடையாதுங்க. ஓகேவா? ஸோ நான் என்னோட குழந்தைய எப்படி வளர்க்கணும்னு விரும்புகிறேனோ அந்த மாதிரியான ஒரு சூழலை என்னோட வீட்டில் நான் வந்து உருவாக்கி கொடுக்கணும். ஸோ என் குழந்தை மொபைல் யூஸ் பண்ணக்கூடாதுன்னா நான் தேவைக்கு மட்டும் யூஸ் பண்ணும். என் குழந்தை சாப்பிடுமா மொபைல் பார்க்கக்கூடாதுன்னா வீட்டில் இருக்க எல்லாரும் ஒரே டைம் உட்காந்து சாப்பிடும்போது யாருமே என்ன பண்ணக்கூடாது. ஸோ நான் என்ன கண்ட்ரோல் பண்ண பாசிபிளா? முடியுமா? கொஞ்சம் கஷ்டம்தான், பட் பண்ணி தான் ஆகணும். ஏன் அப்படின்னா நம்ம அதை நிறைய ஹெல்த் டிஃபெக்ட்ஸ் அதில் ஆகிட்டே இருக்குது. அதை பற்றியெல்லாம் நான் சொல்லலை, உங்களுக்கே ஆல்ரெடி வந்து தெரியும். ஸோ நான் என் குழந்தைய எப்படி வளர்க்கணும்னு விரும்புகிறேனோ அதுவாக நான் மாறணும். என் குழந்தை அன்பாக இருக்கணும், கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. நான் என்ன பண்ணக்கூடாது? என் குழந்தை முன்னாடி கோபப்படக்கூடாது. எங்கே அழ கற்றுக்குது? அம்மா எப்போ அழறாங்களோ ஸோ அந்த குழந்தை நினைக்குது அழுதா எல்லாமே கிடச்சிரும், அழுதா எல்லாமே சாதிச்சிடலாம் ஏன்றது தான் கற்றுக்குது. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணணும்? எனக்குள்ள நான் காலையில் எழுந்ததுமே எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் உங்களுக்குள்ளே இந்த 3 தாட்டை க்ரியேட் பண்ணுங்கள். I am a powerful being, I am a peaceful being, I am a happy being. நான் அமைதியானவன், நான் சக்தி நிறைந்தவன், நான் மகிழ்ச்சியானவன். ஒரு மந்திரத்தை போல உங்ககிட்ட சொல்லிகிட்டே இருங்க. டேக்அவே பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது, என் குழந்தைக்கு என்ன நான் சொல்லணும்னு விரும்புகிறேனோ அதுவாக நான் இருக்கணும். ஸோ டெய்லி நைட் ஓகே என் குழந்தை பேசுகிறத கேட்க நான் இருக்கேன், பட் நான் பேசுகிறத கேட்க யாருமே இல்லையே அப்படின்னு நினைக்கலாம். ஒரு சிம்பிளான ஒரு விஷயம், செகண்ட் டேக்அவே பாயிண்ட் என்ன அப்படின்னா, டெய்லி நைட் உங்களோட எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் உங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அந்த ஹோல் டேவோட விஷயங்களை கடவுளுக்கு சொல்லிடுங்க. கடவுள் என்னுடைய அப்பா அம்மா என்னோட எல்லாமாகவும் இருக்கார், ஸோ அவருக்கு சொல்லிடுங்க. ஓகே, முடியுமா? முடிஞ்சால் லெட்டர் எழுதுங்க. லெட்டர் ரைட்டிங் நம்மளோட மனசை கிளியர் பண்ணுறதுக்கான ஒரு பெஸ்ட் வே. தேர்ட் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, கிராட்டிடியூட், நன்றி உணர்வு.
இந்த பிரபஞ்சத்துக்காக, இயற்கைக்காக, என்னை சுற்றி இருக்கவங்களுக்காக எப்போ பார்த்தாலும் இது சரியில்லை, அது சரியில்லை, அது சரியில்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக இது எனக்கு கிடைச்சதுக்காக நான் நன்றி சொல்கிறேன். யோசிச்சு பாருங்க, ஒரு 2 நிமிஷம் நம்மளால் ப்ரீத் பண்ண முடியல அப்படின்னா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா? கொஞ்சம் நேரம் நம்ம இப்போ கேஸ் தட்டுப்பாடு இல்லையா, ஒரு மாதம் 2 மாதம் நம்ம வீட்டில் கேஸே இல்லைன்னா எப்படி இருக்கும்? காலையில் எந்திரிக்கிறீங்க, உங்கள் வீட்டில் பைப் ஓப்பன் பண்ணுறீங்க, தண்ணி வரலைன்னா எப்படி இருக்கும்? ஸோ எல்லாமே எனக்கு கிடச்சிட்ருக்கு, டேக் இட் கிராண்டட் அப்படின்னு நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்காக நான் தேங்க்யூ சொல்கிறதில்ல. ஸோ டெய்லி உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு 3 விஷயத்துக்கு நன்றி சொல்லிகிட்டே இருங்க. தேங்க்யூ. ஸோ 1 minute சைலன்ஸோடு நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். இந்த 3 விஷயத்தை உங்களால் முடிஞ்ச அளவு ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, ஜஸ்ட் 1 minute சைலன்ஸ். நல்லா ரிலாக்ஸ்டாக உட்காந்துக்கோங்க. உங்கள் குழந்தை ரொம்ப ஹாப்பியாக, ஃபிசிக்கலி, மென்டலி, இமோஷ்னலி ரொம்ப ஸ்ட்ராங்காக, ஸ்டேபிளாக இருக்கிறத உங்கள் மனக்கண்களில் பாருங்கள். இந்த சமுதாயத்தில் வசதிகள் நிறைந்த ஒரு மனிதனை உருவாக்குறத விட உறுதியான பண்புகள் நிறைந்த ஒரு மனிதனை உருவாக்கும் ஒரு அழகான பொறுப்பை கடவுள் எனக்கு கொடுத்துருக்காரு. எனது குழந்தை என் உரிமை அல்ல, என் குழந்தை அதை நல்ல ஒரு பண்புகள் நிறைந்த மனிதனாக வளர்க்க கடவுள் எனக்கு அந்த பொறுப்பை கொடுத்துருக்காரு. கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க. உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைச்ச எல்லாத்துக்குமே நன்றி சொல்லுங்க. தேங்க்யூ.